படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல யூஎஸோட ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அங்க எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு வாத்தியாரா இருக்காரு, சாரி சயின்டிஸ்டா இருக்காரு நம்ம ஹீரோ ஸ்டீவனு. இவரு ரேடார் மூலமா ஸ்பேஸுக்கு சிக்னல் அனுப்புறாரு. ஆனா மின்னல் தாக்கி ரேடார் கண்டமாயி மிஷினும் ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனாலும் சிக்னல் போயிடுச்சு. இது இவரோட சீஃபுக்கு காட்டுறதுக்குள்ள கம்ப்யூட்டரும் கண்டமாயிடுச்சு. நீ புளித்தி மாதிரி பண்ண வேலையால எல்லாம் மயிரா போச்சு. ஒண்ணு பொருள் நஷ்ட ஈடு கொடு, இல்ல நான் வேலையை விட்டு போகணும். இவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. எனக்கு வேலை போயிடுச்சுமான்னு மகள்கிட்ட சொல்லி அழுறாரு. ஒரு நாள் நீங்க எவ்வளவு பெரிய புடிங்கன்னு இந்த உலகத்துக்கே தெரியும் டேடின்னு போய் சொல்லி டேடியா கூல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவரோட வைஃப் இறந்து போயிட்டா. டேடிக்கு எப்படியாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க பொண்ணு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இவர் அனுப்பின சிக்னல்னால ஸ்பேஸ்ல இருக்கிற ஏலியன்கள் பூமியில இருக்கிற மனிதர்கள் நம்மள அழிக்க பாக்குறவங்க பயந்து அது என்னன்னு செக் பண்ணிட்டு வர ஒரு ஐட்டக்கார ஏலியனையே அனுப்புறாங்க. அவளை கைட் பண்ண ஒரு ஹேண்ட்பேக் ஏலியனும் கூடவே வருது. ரெண்டு பேரும் பூமிக்கு வந்து பூமியில இருக்கிற பெண்கள் சட்ட பட்டன் எப்படி போடுவாங்க, செப்பலை எப்படி மாட்டுவாங்கன்னு அப்படின்னு இவ மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டு வர. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் 1988 ரிலீஸ் ஆன மை ஸ்டெப் மதர் இஸ் அன் ஏலியன் படத்தோட கதையை ஆரம்பிக்கலாமா? நம்ம ஹீரோவும் அவரோட மகளும் ஒரு பார்ட்டில என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏலியன் பொண்ணு பார்ட்டில புகுந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ணி, நீங்க தானே ஸ்டீவன், எதுக்காக ரேடார் சிக்னல் அனுப்புனீங்க அப்படின்னு இவ கேட்க இவருக்கு ஒண்ணுமே புரியல. இவளை பைத்தியம் என்று நினைக்கிறாரு. அவளும் இவருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க எப்படி சிக்னல் அனுப்புனீங்க அதை எனக்கு காட்டுங்கன்னு நச்சரிக்கிறா. இவளோட பேச்சுல மயங்கி போன ஸ்டீவன், சிக்னல் அனுப்பின முறையை இப்போ என்னால காட்ட முடியாது, ஏன்னா என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, மறுபடியும் லேபுக்கு போன கைத்தா மாட்டில் அடிப்பாங்கன்னு புலம்புறாரு. உடனே ஏலியன் இவரோட வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு ஹக் பண்ணி மயக்கிறா. அவரும் இவரோட அழகுல மயங்கி கிஸ் பண்ண போறாரு. இதை இவரோட பொண்ணு அங்க நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. எப்படியும் என் டாடி மிங்கில் ஆயிட்டாரு, இந்த ட்ரெஸ்ஸோட லேபுக்கு போனா நம்மள துரத்தி விட்டுருவாங்கன்னு சொன்ன உடனே ஹேண்ட்பேக் ஏலியனும் இவளுக்கு ஒரு சட்டை ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குது. இவ அங்கேயே சட்டையை மாத்துறா. உடனே ஸ்டீவன் இவளை ஸ்டாப் பண்ணி காலை மாத்திக்கணும்னு சொல்லி அவளை ஓட்டிக்கிட்டு லேபுக்கு வராரு. இவ முன்னாடி போட்ட சட்டைக்கு பட்டன் இருந்தது, ஆனா இதுல பட்டனும் இல்ல, ஏன்னா இது சட்டையே இல்ல. ஸ்டீவனை பார்த்த செக்யூரிட்டி கார்டு உங்களை அலோ பண்ண முடியாது, வெளியே போங்கன்னு வார்னிங் கொடுக்குறான். உடனே ஏலியனு, நான் எஃப் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவள், உங்க லேபை செக் பண்ணணும். உடனே செக்யூரிட்டி இவகிட்ட ஐடி கேட்கிற, இவளும் ஹேண்ட்பேக் கிட்ட ஐடி கேட்கிற. அது அடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கு. இதை பார்த்த செக்யூரிட்டியும் ஸ்டீவனும் மிரண்டே போயிட்டாங்க. ஸ்டீவனை பொறுத்த வரைக்கும் சிக்னல் எப்படி போச்சுன்னு அவருக்கே தெரியாது. ஆனா ஒரு சின்ன பொருள் மூலமா தான் சிக்னலே போயிருக்கு. அது என்ன பொருள்னு பின்னாடி சொல்றேன். சிக்னல் எப்படி போயிருக்குன்னு இவ கண்டுபிடிக்கிறா. ஆனா ஸ்டீவன் நம்ம கிட்ட போய் சொல்றான்னு ஏலியன் பேக் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ சீஃப் அங்க ஓடி வந்து, நீ யாரு, எப்படி உள்ள வந்தேன்னு கேக்குறாரு. கத்துறாரு. உடனே ஏலியன் பவரை யூஸ் பண்ணி சீஃபை வந்த வழியே திருப்பி அனுப்புறா. ஸ்டீவன் இவளை லவ் பண்றாரு போல. இவளோட வாயை கடிக்க போறாரு. இவளும் இவர்கிட்ட இந்த உண்மை தெரிஞ்சுக்க வாயா கடிக்கிறா. ஆனா எப்படி உமா கொடுங்கன்னு இவளுக்கு தெரியல. உடனே ஹேண்ட்பேக் ஏலியனு கிஸ் கொடுக்குற எல்லா படத்தையும் ஓட்டுது. அதுல மனிதன் முதல் மிருகம் வர எல்லா விதமான கடியும் வருது. இவளும் அதே மாதிரி இவரை கடிச்சு துப்புறா. ஸ்டீவனு இவரோட வீட்டுக்கு இவளை ஓடிக்கிட்டு வந்து அவன் மேல பாயிறாரு. இப்பவே நான் உன்னை சென்சார் பண்ணியே ஆகணும்னு புலம்புறாரு. இவளுக்கு செக்ஸ் என்றால் என்னன்னே தெரியாது. இவளும் இவனை வெயிட் பண்ண வச்சுட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்க பாத்ரூம் கோடி வந்து ஹேண்ட்பேக் கிட்ட கேட்கிறா. அதுவும் பல புக்கு சென்சார் படங்களை ஓட்டுது காட்டுது. அதுல சட்டையை ரிமூவ் பண்ணிட்டு வர பொண்ணு மாதிரி அதே மாதிரி இவ ரிமூவ் பண்ணி இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரி வந்து நிக்க ஸ்டீவனு கவனிக்க பிபி ஓவர்லோடு ஆயிட்டே இருக்கு. அவ ஆடுன்னு ஆடி இவரு பாடி டோரை க்ளோஸ் பண்றாங்க. மறுநாள் காலையில ஜாலியா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற டேடியை பார்த்து பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. ஏலியனை பார்த்த உடனே இவளுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. ஏலியனு ஸ்டீவனை பிடிச்சி, நான் வீட்டுக்கு போக போறேன், இனி திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஸ்டீவனும் இவளை பிடிச்சி, நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ எங்க வேணா போன்னு காலில் வந்து கெஞ்சிற. இவனும் திருமணம் என்றால் என்னன்னு கூட தெரியாம இவ ஓகேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஸ்பேஸ்ல இருக்கிற மூக்குருமார்களை மீட் பண்றா. என்றால் என்னன்னு கேட்கிற. அவங்களும் புக்கை புரட்டி திருமணம் என்பது குளிப்பது, சமைப்பது, பார்ட்டிக்கு போவது, அடிக்கடி உடலுறவு கொள்வது, குட்டி போடுவது, இதுதான் திருமணம் அப்படின்னு சொன்ன உடனே இவளும் புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு ஸ்பேஸ் வான்னு ஆர்டர் போட்டுட்டு மூக்குருமார்கள் மறைஞ்சு போயிட்டாங்க. ஸ்டீவனு கல்யாணத்துக்காக ரெடி ஆகுறாரு. ஸ்டீவனோட தம்பி அங்க ஓடி வந்து நீ அவளை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தடை போடுறான். அவன் மேல இவனுக்கு ஒரு கண்ணு போல. அண்ணனுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி மாட்டுனது இவனுக்கு பொறாமையா இருக்கு. இவன் எரிச்சல தாங்க முடியாம ஸ்டீவனோட பொண்ணு சித்த பொண்ணை அடிச்சு துரத்துறா. எனக்கு புது மம்மி கிடைக்க போறாங்கன்னு பொண்ணு குஷியா இருக்கா. மம்மியை கூப்பிட்டு அவளோட ரூமுக்கு ஓடி போய் பார்த்தா மம்மி யார் கூடயோ பேசிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இவ பாடிக்கு எனச்சி ஏத்த பேட்டரிய மீன் ஜூஸ் மாதிரி குடிக்கிற. இதை பார்த்து பயந்து போன பொண்ணு அப்ப கிட்ட ஓடி போய் டாடி நீங்க நினைக்கிற மாதிரி அவ மனுஷியே இல்ல, பேட்டரிய முழுங்கி புகையெல்லாம் விடுறான்னு பொண்ணு கதறான். ஆனா அப்ப நம்பவே இல்லை. ஏலியன் பொண்ணு கல்யாண குளத்துல வர்றா. எல்லாரும் ஆட்டுல அம்புடுவாங்க. ஆனா இவங்க ஊர்ல கல்யாண பொண்ணு இப்படிதான் இருப்பா போல. ஸ்டீவனோட நாய் அந்த ஹேண்ட்பேக் ஏலியனை கவி ஓடி மண்ணை தோண்டி புதைக்குது. ஃபாதரும் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அப்போ நாய் அந்தரத்துல பறக்கத பாக்குறாரு. இவளும் பார்த்துட்டு குடுகுடு ஓடி வந்து குழியில இருந்த ஹேண்ட்பேக்கை எடுத்துட்டு என்ன ஏன் தனியா விட்டேன்னு ஹேண்ட்பேக்கு கதறுது. ஸ்டீவனு அங்க ஓடி வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க வீட்டு மேல நாய் இருக்குன்னு சொன்ன உடனே அது எப்படி அங்க போச்சுன்னு இவங்களுக்கே ஒன்றும் புரியல. ஸ்டீவனும் நாயை காப்பாற்ற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு கேப்ல ஸ்டீவனோட பிரதர், என் அண்ணன் தான் உன்னை கிஸ் பண்ணலையே, நானாச்சும் உன்னை கிஸ் பண்ணிக்கிறேன்னு செவுல கடிக்காம வாயை பிடிச்சி கடிச்சிட்டான்.
ஸ்டீவனு நாயை காப்பாத்திட்டான். ஆனா பிரதர் பண்ண லீலையே பார்க்கல. அன்னைக்கு நைட்டு டேடிக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. ஆனா இவனோட பொண்ணு ஒரு பையன் கூட டேட்டிங் போறா போல. அவன் வாயில பல்லு கட்டியிருக்கான் போல. அத ஏலியன் மம்மி கலாய்க்கிறா. ஸ்டீவனும் சமாளிக்கிறான். இவங்களை கிளப்பி விட்டுட்டு இவங்க 2 பேரும் ஓடி பிடிச்சி சென்சாரை கட் பண்றாங்க. ஏலியனு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் சமையல் பொருட்களை வாங்குன்னு வாங்குற. ஆனா காசுக்கு பதிலா வைரத்தை கொடுக்குற. வைரத்தை வாங்க இது ஒண்ணும் நகைக்கடை இல்ல, பணத்தை கொடுங்கன்னு கடைக்காரி புலம்புறா. இவ்வளோ $100 பொருளுக்கு $1000 தரா. கடைக்கார லேடியோ இன்னும் கம்மியா கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு இவன் $1000 குட்டியாக்கி கொடுக்குற. கடைக்காரி காண்டாயிட்டா. இவளோட மூக்கு மகள் கல்யாணம் பண்ணா சமைக்கணும்னு சொன்னதுக்கு இவ விரட்டி வழியா சமைக்கிறா. ஆனா இவளுக்கு பசி எடுக்குது. இதை சாப்பிட முடியுமா? உடனே காரோட பேட்டரிய ஜூஸ் போட்டு உறிஞ்சிரா. இத டேட்டிங் முடிச்சிட்டு வந்த பொண்ணு பார்த்துட்டு வாந்தி எடுத்துக்கிட்டே ஓடிட்டா. மறுநாள் காலையில இவ விடிய விடிய சமைச்ச சமையலை கொண்டு வந்து வைக்கிறா வச்சுக்கிட்டே இருக்கா. இவ்வளவு வகையான சோறான்னு அப்பன பொண்ணு ஆடி போயிட்டாங்க. உடனே பொண்ணு இவ பண்றது எல்லாம் வேடா இருக்கு. நேத்து நைட்டு கூட உங்க காரோட பேட்டரிய குடிச்சா அப்படின்னு சொன்னா நீங்க நம்ப போறீங்க டேடி. வேணும்னா உங்க காரை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கன்னு சொன்ன உடனே இவரும் ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட்டும் ஆகுது. இவளுக்கு புரியல. ஆனா ஏலியன் மம்மி இவன் காரை மட்டும் விட்டுட்டு தெருவில் இருக்கிற எல்லா காரோட பேட்டரியும் நக்கிட்டா போல. அசுத்தமான வீட்டை ஓவர் ஸ்பீடுல சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க. இதை பார்த்த பொண்ணு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி போய் டேடிக்கு கால் பண்ணி வீடு பத்திக்கிட்டு எரியுதுன்னு சொல்றா. அந்த ஹேண்ட்பேக் எலியனை பார்த்து கதுறா. இவரு என் பொண்ணு ஆபத்துல இருக்கு, அவளை காப்பாத்தி ஆகணும்னு ஓடி வர்றாரு. பயந்து போன பொண்ணு இவ கண்ட்ரோல் பண்றா. நீ ஒரு ஏலியனு, என்னை விட்டு போன்னு டேடி என்னை காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கா. உடனே ஹேண்ட்பேக் எலியனு இவளை அந்த இடத்துல பறக்க விடுது. உடனே ஏலியன் மம்மியும் உன் டேடி எப்படி சிக்னல் அனுப்புனாருன்னு எனக்கு தெரியாது, அது தெரியும் வரை நான் யாருன்னு உன் டேடி கிட்ட சொல்லாதுன்னு சொன்ன உடனே பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டு எங்க நெருப்புன்னு பதறிக்கிட்டு ஓடி வந்த டேடி கிட்ட இவ ஒரு ஏலியன்னு பொண்ணு போட்டு கொடுத்துட்டா. ஆனா டேடி இதை நம்பல. என்ன பறக்க விட்டா கதற விட்டான்னு பொண்ணு அழுது கெஞ்சியும் அவளோட ஹேண்ட்பேக்ல ஒரு ஏலியன் கண்ணு இருக்குன்னு சொன்ன உடனே இவனும் செக் பண்ணி பாக்குறான். அதுல ஒண்ணுமே இல்ல. அவ அதை மறைய வச்சுட்டா டேடின்னு பொண்ணு கதறியும் புலம்பியும். அப்பவும் ஸ்டீவனு நம்பவே இல்ல. நீ நம்புனா நம்பு, நம்ப போடா மயிரன்னு பொண்ணு டேடிய உதவி தள்ளிட்டு சைக்கிளை உருட்டிக்கிட்டு ஓடி வரா. அப்போ குறுக்க வந்த காரு இவளை அடிச்சு தூக்குது. ஏலியனும் அவளோட பவரை யூஸ் பண்ணி பொண்ணை காப்பாத்துறா. அப்பதான் ஸ்டீவனுக்கே புரியுது இவ ஏலியன்னு. ஸ்டீவனோட பொண்ணும் நான் உன்னை காட்டி கொடுக்கும் போது நீ கம்முன்னு இருந்து, ஆனா என்ன காப்பாத்த உன்னோட உண்மையான முகத்தை நீ வெளியே கொண்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி இவ மன்னிப்பு கேட்கிற. ஸ்டீவனு இவளுக்காக கட்டி இருந்த கோட்டையெல்லாம் மண்ணா மயிரா போச்சு. இவளும் இவளோட ஸ்டோரிய வாழ்ந்து எடுக்கிற. 3க்கு பின்னாடி தான் எங்க கிரகம் இருக்கு. எனக்கு 1296 வயசு ஆகுது. எங்க கிரகத்துல செக்ஸ் இல்ல, ஆனா உங்க கிரகத்துல அது மட்டும் தான் இருக்குன்னு சொன்ன உடனே ஸ்டீவனு காண்டாயி அப்புறம் என்ன மைத்துக்கு என்ன லவ் பண்ணனு கத்துறாரு. இவளும் மன்னிப்பு கேட்டுட்டு நானும் உன்னை உண்மையா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உன் கூட சேர்ந்து வாழ முடியாது, என்னால இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி இவ உமா கொடுக்குறா. அப்போ மழை பெய்யுது, மின்னல் தாக்குது. அப்போ ஸ்டீவனோட சட்ட பட்டனு கரண்ட் பாஸ் ஆகுது. அப்போதான் இவருக்கே புரியுது அன்னைக்கு இவரு சிக்னல் அனுப்பும் போது லேபர் ரூம்ல இருந்த இவரோட சட்டை கருகி போயிருந்தது. அப்போ இவர் கண்டுக்கல. தமா தூண்டு பட்டன் மூலமா தான் சிக்னல போயிருக்குன்னு இவரு கண்டுபிடிச்சு மறுபடியும் அதை செய்யறாரு. சிக்னல் அனுப்புறாரு, சாதிக்கிறாரு. திடீர்னு ஸ்பேஸ்ல இருந்து வந்த மூகருமார்கள் பூமியை அழிங்கன்னு சொன்ன உடனே ஏலியனு இவங்களை ஸ்டாப் பண்ணி இவங்க மேல எந்த தப்பும் இல்ல, இது ஒரு ஜஸ்ட் ஆக்சிடென்ட், மனிதரோட வாழ்க்கையே இயல் இசை செக்ஸ் உணவு இது எல்லாமே என்ன ஒரு மனுஷன் மாத்திருச்சுன்னு சொன்ன உடனே மூகுருமார்களும் மனிதனோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு பூமியை அழிக்க மாட்டோன்னு வாக்கு கொடுக்குறாங்க. ஏலியனை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இவளும் இதுதான் என்னோட நாடு, இதுதான் என்னோட குடும்பம், நான் வரமாட்டேன்னு சொன்ன உடனே அவங்களும் இவ்வளவு விட்டுட்டாங்க. உடனே ஸ்டீவனோட பிரதர் நான் வரேன் அப்படின்னு கையை தூக்குறான். உங்க உலகத்தை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு இவன் சொன்ன உடனே இவங்களும் ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல அனுப்புறாங்க. அதுல ஏகப்பட்ட ஐட்டம் பொண்ணுங்க இருக்காங்க. இவனும் இவனோட காரோட அங்க போய் அவங்க கூட மிங்கிள் ஆகி வளர்கிறான். ஏலியனு நம்ம ஹீரோயினி மனுஷி ஆகி இப்போ குடும்ப பெண்ணாகவும் மம்மியாகவும் மாறிட்டா. அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.